இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட். கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் பயன்படுத்தக்கூடிய கால் பாத அழுத்த முறை பயிற்சியை அனைவரும் கற்று பயன்படலாம். அதே மாதிரி ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட், இந்த கால் பாத சிகிச்சை எடுக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டால், நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் இயற்கையாகவே கால் பாதங்களில் உள்ளது. இந்த கால் பாதங்களில் ரிஃப்ளெக்ஸாலஜி முறையாக அழுத்தம் கொடுத்து அந்த ஸ்டிமுலேட் பண்ணுவதன் மூலம் உள்ளுறுப்புகள் தூண்டப்படுகிறது. இதனால் உடலுக்கு சீரான இரத்த ஓட்டம் ஏற்படுகிறது. அதன் மூலம் உடலில் தேக்க நிலையில் இருக்கின்ற நச்சுப் பொருள்கள், கழிவுப் பொருள்கள், இறந்த செல்கள் உடலை விட்டு வெளியேறுகின்றன. உடல் மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறது. இதுதான் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி முறையுடைய கான்செப்ட். இப்போ ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட்டை நம்ம முறையாக ஸ்டிமுலேட் பண்ணுவதன் மூலம் அனைத்து நோய்களுக்குமே இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தை பயன்படுத்தலாம். இன்றைய காலகட்டத்தில் மெயினாக டிசீஸ் வர்றதுக்கு முக்கிய காரணமே நம்ம உடலில் நச்சுப் பொருள்கள், கழிவுப் பொருள்கள், இறந்த செல்கள், தேக்க நிலை தான் நிறைய நோய்கள் வருவதற்கு காரணம். இப்போ சின்ன குழந்தை முதல் வயதானவர்களுக்கு வரை பல்வேறு வகையான உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அப்போ ஒரு நோய் ஏற்பட்டால் நம்ம அந்த நோய் குணமடைகிற வரைக்கும் முறையான மருத்துவ முறையை மேற்கொண்டு அதை குணப்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வாழ்நாள் முழுவதுமே அந்த நோயினால் துன்பங்கள் ஏற்படும். அப்போ ஒரு பணியில், அரசு பணியில் இருப்பவர்கள், ஒரு வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு நோய்கள் ஏற்படும் போது அந்த வேலையில் உள்ள பாதிப்புகள் ஏற்படுகிறது நிறைய பேருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இப்போ டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு உடலில் இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு நிறைய எந்த உணவுப் பொருளையுமே நம்ம சாப்பிடப்படாத சூழ்நிலை, அவை பார்த்து சாப்பிட வேண்டிய சூழ்நிலை, இவையெல்லாம் ஏற்படுகிறது. அப்போ சர்க்கரை நோய் ஒரு முறை உடலில் நார்மல் நிலையை விட மிக அதிகமாகும் போது இந்த சர்க்கரை நோய் வந்துவிட்டால் வாழ்நாள் முழுவதுமே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த சைடு எஃபெக்ட் நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த கால் பாதங்களில் நிறைய பேருக்கு எரிச்சல் ஏற்படுது. நிறைய வர்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கால்களில் நீர் தண்ணியில் நடக்கிறாப்புலையே அப்படியே ஃபீலிங் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கு. சென்சேஷன் கால் பாதங்கள் ரொம்ப கம்மியாகிடுது. அதே மாதிரி ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறது. அதே மாதிரி தைராய்டு ப்ராப்ளம். தைராய்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு, மகளிருக்கு அதிகமாக தைராய்டு ப்ராப்ளம் பாதிக்கப்படுது. அந்த தைராய்டு ப்ராப்ளம் வந்தாலே மென்சுரல் ப்ராப்ளம் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு யூட்ரஸ், ஓவரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இல்லாமை, கருச்சிதைவுகள், உடல் பருமன், ஹார்மோனல் இன்பேலன்ஸ், இவையெல்லாம் நிறைய ஏற்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ரியாஸ், அதுக்கப்புறம் கிட்னி ப்ராப்ளம் நிறைய வருது. எதுக்கு காரணம்? இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஆக அந்த சர்க்கரை படிமன்கள் நிறைய அந்த கிட்னியில் டெபாசிட் ஆகும்போது சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்படுது. அப்போ தான் டயாலிசிஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி சிறுநீரக பாதிப்பு, இருதயத்துடைய பாதிப்பு, இரத்த குழாய்களில் சர்க்கரை படிமன்கள் படிவதனால நிறைய சர்க்குலேட்டரி சிஸ்டம் போராகி ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் பிளாக்கேஜ், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிறைய ஏற்படுது. நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் நம்ம உடலில் உள்ள உறுப்புகள், ஒவ்வொரு உறுப்புகளை பற்றியும் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். இருக்கிற ஆர்கானை 10 ஆர்கான் தான். ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன் என்ன, மண்ணீரலுடைய ஃபங்க்ஷன் என்ன, கிட்னியுடைய ஃபங்க்ஷன் என்ன, யூரினரி பிளாடருடைய ஃபங்க்ஷன் என்ன, லிவருடைய ஃபங்க்ஷன் என்ன, கால் பிளாடர் ஃபங்க்ஷன் என்ன, லங்ஸுடைய ஃபங்க்ஷன் என்ன, ஸ்டெமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின், இந்த 10 உறுப்புகளுடைய இயக்கங்கள் எப்படி நம்ம உடலில் செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் நாளமில்லா சுரப்பிகள் என்று சொல்லக்கூடிய 7 சுரப்பிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதில் பிட்யூட்டரி கிளான், பீனியல் கிளான், தைராய்டு, பாராதைராய்டு, தைமஸு, பேங்க்ரியாஸ், அட்ரினல், புராஸ்டேட், இந்த 7 சுரப்பிகளுடைய செயல்பாடுகள் தெரிஞ்சுக்கணும். ஆக இந்த 10 உறுப்புகளும் 7 நாளமில்லா சுரப்பிகளை செயல்பாடுகளை தெரிந்து கொண்டால் நாம் உடலை ஆரோக்கியமாக எப்படி வைத்துக்கொள்வது, எந்தெந்த உறுப்புகளுடைய செயல்பாடு குறைவு ஏற்படுவதால் நமக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு இது பயன்படும். அதனால தான் நிறைய பள்ளி பாடத்திட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானுடைய செயல்பாடு, எண்டோக்ரின் சிஸ்டம் செயல்பாடுகள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு பக்கம் வாழ்வுடைய படிப்பு முன்னேற்றத்துக்கு வந்தாலும் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இவை பயன்படும். ஏன்னா ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு வேலையை செய்யுது. அது சரியாக அந்த வேலையை செய்யலைன்னா தான் டிசீஸ் நமக்கு வர்றது காரணமாகுது. அப்போ ரிஃப்ளெக்ஸாலஜி எப்படி செயல்படுகிறது என்றால், இந்த இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்டைகளை நம்ம ப்ரெஷர் பண்ணும்போது எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கணும், எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து அந்த கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸை ஆக்டிவேட் பண்ணுறோம். ஆக்டிவேட் பண்ணும்போதே தெரியும். அப்படியே போகும்போதே எந்த இடத்துல சர்க்கை ஏற்படுது, எந்த இடத்துல வலிகள் ஏற்படுது,
எந்த இடத்துல நிறமாற்றங்கள் ஏற்படுது, எந்த இடத்துல வீக்கம் சொல்லிங்க ஏற்படுதுன்னு பார்த்து அது எந்த உறுப்புகளுக்கு தொடர்புடைய இடத்தில் இருக்கிறது, அந்த உறுப்பு எந்த அளவுக்கு உடல்ல பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி 100% இன்றைய காலகட்டத்தில் உதவும். ஆக இந்த கால்களில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக நம்ம உடல்ல உள்ள அனைத்து உறுப்புகளும் இயற்கையாக தூண்டப்படுகின்றன. நரம்பு மண்டலம் தான் நம்ம உடல்ல எல்லா இடங்களுக்கும் தகவல்களை எடுத்து செல்லக்கூடிய ஒரு வேலையை செய்யுது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து நரம்பு இணைப்புகளும் கால் பாதங்களில் இயற்கையாக உள்ளன. அப்ப இந்த கால் பாதங்களை கொடுக்கறதுனால நரம்பு மண்டலம் அனைத்தும் தூண்டப்படுது. இதனால பெரும்பான்மையான நோய்கள் வராமல் தடுப்பதற்கு பயன்படும். கண்களுக்கு சீரான ரத்த ஓட்டம் ஏற்படும், கண்களுக்கு உள்ள பார்வை நரம்புகள் எல்லாம் ஸ்டிமுலேட் ஆகும். அதுபோல தலையில உள்ள எல்லா இரத்த குழாய்களுக்கும் சீரான ரத்த ஓட்டம் ஏற்படும். உடல்ல உள்ள எல்லா நரம்புகளும் இயக்க நிலைக்கு வருவதன் காரணமாக வயது ஆனாலும் நம்ம சுறுசுறுப்பாக வாழ்வதற்கும் இந்த கால்பாத சிகிச்சை 100% நமக்கு உதவும். அதனால எல்லா விதமான வியாதிக்கும் நம்ம கால்பாத சிகிச்சையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் மூலம் மீண்டும் நம் உடலுடைய ஆரோக்கியத்தை பெறலாம். ஏன்னா வியாதி ஒரு முறை வந்துட்டுனா சில நோய்கள் வாழ்நாள் முழுவதுமே நம்ம தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை பிறக்கின்றோம், இறப்பு வரை ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த கால்பாத சிகிச்சையை அனைவரும் கற்று சிகிச்சை எடுத்து பயன்பெறலாம். பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு எந்த நோயும் இல்லாதவர்கள் வாரத்துக்கு ஒரு முறை இந்த கால்பாத சிகிச்சை எடுப்பதன் மூலம் அவர்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். உடல்ல எந்த நச்சுப் பொருள்கள், கிருமிகள், இறந்த செல்கள் எதுவும் ஸ்டோரேஜ் ஆகாம அவைகளை வெளியேற்றுவதற்கு 100% நமக்கு கால்பாத சிகிச்சை நமக்கு உதவும். அதோடு மட்டுமல்லாமல் நரம்பு மண்டலம் நல்லா சிறப்பாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும், இரத்த குழாய்கள் பிளட் வெசல்ஸ் சீரான இரத்த ஓட்டம் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் செல்வதற்கும், அதே போல தசை மண்டலம் நல்லா ஆக்டிவா இருப்பதற்கும், எல்லா ஆர்கானும் ஸ்டிமுலேட் ஆகிறதுக்கும், எண்டோக்ரின் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆகிறதுக்கும் 100% இந்த ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட்டை நமக்கு உதவும். இதுல சைடு எஃபெக்ட் கிடையாது. முறையாக கற்று முறையா அந்த எந்தெந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னு பார்த்து முறையாக அழுத்த முறையை கொடுப்பதன் மூலம் இந்த இயக்கம் உடல்ல சீராக செயல்படுவதற்கு நமக்கு கால்பாத சிகிச்சை 100% நமக்கு உதவும். அதனால அந்த கொடுக்குற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இயர் பாயிண்ட், அது கீழே பார்த்தீங்கன்னா பார்டரில் வரும்போது லங்ஸ் வந்துடும். அதாவது லிவர், கால், பிளாடர் அப்படியே போது எல்லா உறுப்புகளுக்கும் நம்ம ஸ்டிமுலேட் ஆகும். அதே மாதிரி இது சோலார் பிளக்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. இது ஸ்டிமுலேட் ஆனிச்சு அப்படின்னா 8 ஆர்கான் உடல்ல நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இதன் மூலமாக கேஸ் ட்ரபிள், அசிடிட்டி, ஸ்டமக் ப்ராப்ளம் இதெல்லாம் ஈஸியாக நார்மல் வருவதற்கு இது பயன்படும். அதே போல் தைராய்டு பிரச்சனையை நார்மல் பண்ணுறதுக்கும், சர்க்கரை நோயை நார்மல் பண்ணுறதுக்கும், உயர் ரத்த அழுத்தத்தை நார்மல் பண்ணுவதற்கும், நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள், ஆஸ்மா, வீசிங் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் நம்ம கால்பாத சிகிச்சை மூலம் நல்லா தீர்வு காணலாம். இது ஒரு அற்புதமான ஒரு சிகிச்சை முறை. அதோட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி வலிகள் வரும். இது ஸ்பைனல் கார்டு, முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஸ்பைனல் கார்டு பிரெயினோட இணைக்கப்பட்டது. பிரெயின், பிட்யூட்டரி, பிரெயின், பெருமூளை, சிறுமூளை, முகுளம், தண்டுவடம் அப்படியே வந்துகிட்டு இருக்கும். அந்த பகுதியில் கனெக்டட் ஆகும் பகுதி இந்த கட்டவருடைய சைடு. இந்த பகுதியில் நம்ம கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக ஸ்பைனல் கார்டு நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். அதன் மூலமாக சர்வைக்கல், தொராசிக்கல், லம்பார், சேகரல் இந்த பகுதியில் உள்ள அந்த எலும்புகள், அதில் இணைக்கப்பட்டுள்ள கண்டு இருக்கக்கூடிய நெர்வ்ஸ் கனெக்டடு, பிளட் வெசல்ஸ் கனெக்டடு இவையெல்லாம் ஆக்டிவேட் ஆகிறதுனால சீரான ரத்த ஓட்டம் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் செல்வதற்கு பயன்படும். இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுக்கறதுனால கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாமை போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம தீர்வு காணலாம். அது மாதிரி நடு முதுகில் ஏற்படக்கூடிய வலிகளை குறைப்பதற்கு பயன்படும். அதுமாதிரி லம்பார், சேகரல் அடி முதுகு, இது ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம். இது அப்படியே விட்டாச்சுன்னா சில பேருக்கு கழுத்து அப்படியே நிற்காது, கீழே விழுந்துரும். அது மென்டல் டிசார்டர் ஆயிடுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோவர் பேக் பெயின், அந்த பேக் பெயினால சயாட்டிக்கா ப்ராப்ளம், நடக்க முடியாது. பேக்கு கீழே பார்த்தீங்கன்னா லம்பார் கீழே கால்கள் மூவ்மெண்ட் இல்லாத ஒரு சூழ்நிலை, இப்படியெல்லாம் நிறைய ப்ராப்ளங்கள் வருது. அதெல்லாம் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜியில் இந்த பகுதியில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக அதை சரி செய்ய பயன்படுது. அதே மாதிரி இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த யூட்ரஸ் பாயிண்ட்டு, ஓவரிஸ் பாயிண்ட்டு, வெஜினா பாயிண்ட்ஸு, லிம் கிளாண்டுடைய பாயிண்ட்டு, எண்டோக்ரின் சிஸ்டம் பாயிண்ட் இதெல்லாம் நம்ம அழுத்தம் கொடுப்பதன் மூலம் கர்ப்பப்பை, யூட்ரஸ், ஓவரிஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்லாம் ரிலீஃப் ஆகி மீண்டும் அந்த கருச்சிதைவு இல்லாமல் கர்ப்பம் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்டில் 100% பயன்படும். அதே போல்
எல்லா வியாதிக்குமே என்ன நோயின் தன்மை உடல்நிலைக்கு ஏற்ப அந்தந்த புள்ளிகளை தேர்ந்தெடுத்து நம்ம கொடுக்கறதுனால அந்த நோயிலிருந்து விடுபடலாம். ஆக ரிஃப்ளெக்ஸாலஜி வந்து ஒரு நேச்சர் வே ட்ரீட்மெண்ட், இயற்கை சார்ந்த மருத்துவ முறை. இன்றைய காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்ற உணவு, குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று மூலமாக உடலுக்கு செல்லக்கூடிய நச்சு பொருள்கள், கிருமிகள் இவையெல்லாம் இரத்த ஓட்டத்தின் மூலம் உடலில் எல்லா பகுதியிலையும் சென்று டெபாசிட் ஆகிறதுனால எந்த பகுதியில் டெபாசிட் ஆகுதோ அதை பொறுத்து நோய்கள் ஏற்படுகிறது. ஆக அந்த நச்சு பொருள், கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கு சிஸ்டம் தான் ரிஃப்ளெக்ஸாலஜியுடைய முக்கியமான சிஸ்டம். இது மீண்டும் அந்த ஆர்கானு எண்டோக்ரின் சிஸ்டத்தையும் நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது மூலம் மீண்டும் நம்ம ஆரோக்கியத்தை திரும்புவதற்கு பயன்படுது. இது எல்லாரும் எடுத்து இதை பயன்பெறலாம். சென்னை அண்ணா நகரில் 30 ஆண்டுகளாக ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் சென்டர், ட்ரைனிங் சென்டர் செயல்படுகிறது. ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் அணுகவும் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை 9444641062. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கால்களை பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து இப்போ அழுத்தம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்குறோம் பாருங்க, இந்த அழுத்தம் கொடுக்கும்போது எந்த இடத்துல சர்க்காவது, எந்த ஆர்கானில் வந்து பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் டயக்னோஸ் சிஸ்டத்துக்கும் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி வந்து நமக்கு பயன்படும். ஆக ரிஃப்ளெக்ஸாலஜியை ஒரு முறை எடுக்கிறதுனால நமக்கு வந்து 1 மாதம் ஆயுளை அதிகரிப்பதற்கும் பயன்படும். ஏன்னா ஆர்கான்ஸில் உள்ள கழிவுப் பொருட்கள், நச்சுப் பொருட்கள் வெளியேறுவதன் மூலம் உடல் மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புவதற்கு அற்புதமான ஒரு சிஸ்டம் தான் ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம். ஆக கால் பாத சிகிச்சையின் மூலம் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நோயிலிருந்து குணம் பெறுவதற்கும் இந்த சிஸ்டம் வந்து அற்புதமாக பயன்படும். இதை வந்து அனைவரும் எடுத்து கற்று பயன்பெறலாம். 30 ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. நன்றி, வணக்கம்.